மகர ராசி நேயர்களுக்கு தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? அற்புதமா இருக்கும் சார். அவர் 5 மாசம் தான் இருக்கார். ஆமா, இருந்தாலும் ஒரு நாள் போதும். இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஆலங்குடி திருநள்ளாறு போகணுமா தான் கேட்குறீங்க. தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க வேலை என்னவோ அதை வேண்டி நீங்க ஆஃபீஸில் கீ போஸ்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டை நல்லா படிங்க. உங்கள் ஜாதகத்துக்கு முதல் எதிரியே உங்கள் வாய் தான். அவங்களுக்கு போய் உதவி செய்கிறேன். இந்த வீட்டுக்கு சனீஸ்வரர் வந்திருக்கார். சோம்பேறித்தனம், உடல் ஆரோக்கியம், தேவையில்லாத மனக்குழப்பங்கள். புதிய தொழில்கள் பண்ணலாமா? வேண்டாம். ஏதாவது வேலைக்கு போட்டுமா? குரு பார்க்க போறார். குரு பார்க்க கோடி நன்மை. 5 மாசம் தான் இருக்க போறார். மகர ராசி நேயர்களுக்கு தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? அற்புதமா இருக்கும். 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் முடிஞ்சிருச்சா? திருக்கணித பிரகாரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பட்டிமன்றமே வைக்கலாம். எல்லா பஞ்சாங்கப்படி முடிஞ்சிருச்சு. குரு பார்வை இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு வரும். நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். சார் எவ்வளோ வேலை சார், எவ்வளோ இன்டர்வியூ சார், 2 ரவுண்டு 3 ரவுண்டு போயிட்டேன் சார், கடைசி ரவுண்டில் நான் மிஸ் ஆகிடுறேன் சார். இப்போ முதல் ரவுண்ட்லேயே சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், சாப்பாடு சரியாக பிடிக்காதது, ஏதேதோ யோசனை பண்ணிக்கிட்டு இரவு முழுவதும் கண் வீழ்ச்சிட்டு இருந்தது. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. புதிய வாழ்க்கை, புதிய பயணம். குரு பார்க்க கோடி நன்மை. சார் அவர் 5 மாதம்தான் இருக்கார். ஆமாம், இருந்தாலும் ஒரு நாள் போதும். குரு பார்த்தா ஒரு நாள் அள்ளி கொடுத்துருவார். வெளிநாடோ வெளி மாநிலமோ பெங்களூரோ மைசூரோ இடமாற்றம், தொழில் மாற்றம், சொந்த தொழில் அற்புதமாக இருக்கும். பழைய கடன்லாம் கொடுத்து தீர்த்துருவீங்க. பழைய கடன் வசூலாகிடும். அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைங்க சோம்பேறித்தனம் போகும். டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு இதில் விட்டுட்டு கவனம் செலுத்துவார்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சைடில் படிக்கலாமா சார், நான் இங்கே சைடில் படிக்கட்டுமா, என்னை எக்யூப் பண்ணிக்கட்டுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். எனக்கு முன்னாடி நிறைய நேரம் கிடைக்கல சார், இப்போ எனக்கு நேரம் கிடைக்கிது, அதை நான் உபயோகப்படுத்திட்டுமானா தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது திருநள்ளாறு போகணுமா தான் கேட்குறீங்க. போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் 7.5 சனி முடிஞ்சிருச்சே. இதோட உங்களுக்கு 7.5 சனி இப்போதைக்கு வராது. 30 வருஷம் போகணும், பார்த்துக்கலாம். ஆகவே இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டியது ஆலங்குடி அப்படிங்கிற குரு பகவானை போய் பார்த்துட்டு ஆபத் சகாயேஸ்வரரை பார்த்து வழிபட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வருமானமும் இதுவரையில் கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருந்ததும் அற்புதமான காலம் அமையும். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 கும்பராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் வேலை என்னவோ அதை வேண்டி பார்க்கணும். இரவு பயணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். நான் 2 பேர் போனேன், 3 பேர் போனேன், சர்க்கஸ் பண்ணேன், அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி டூர் போனேன் சார், போட்டிங் போனாங்க, நானே வண்டி இந்த போட்டெல்லாம் எடுத்து ஓட்டிகிட்டு போனேன், அதெல்லாம் வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை வேண்டி பாருங்கள். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. நீங்கள் ஆஃபீஸில் கீ போஸ்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டை நல்லா படிங்க. கீழே என்ன போட்டு இருக்குங்கிறதையும் படிங்க. அப்படி பண்ணிங்கன்னா அற்புதமான வாழ்க்கை அமையும். இதை எல்லாத்த விட உங்கள் ஜாதகத்துக்கு முதல் எதிரியே உங்கள் வாய் தான். அவங்களுக்கு போய் உதவி செய்கிறேன், அவங்களுக்கு நல்லது செய்கிறேன், நல்லது சொல்கிறேன் அப்படிங்கிறத விட்டுருங்க. தர்பாரண்யேஸ்வரரை போய் வழிபடுங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வாங்க. நல்ல அயன் அண்ட் புரோட்டீன் சாப்பிடுங்க. எனக்கு வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார், எதை எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது, உறவுகளும் பிரச்சனை, நட்பும் பிரச்சனை, வெளிநாட்டிலையும் பிரச்சனை அப்படின்னா கவலைப்படாதீங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ சில செப்பரேஷன் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்கிறாரு, குடும்பமாக்கு தனஸ்தானத்தில்ங்கிறதுனால கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே கவனமாக இருங்க. பேச்சில் கவனமாக இருங்க.
அடுத்தவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் உத்தரவாதத்தை கொடுக்காதீங்க. அது தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட நான் 5 மணிக்கெலாம் முடிச்சுடுவேன் சார் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு தரேன் சார்னு சொல்லுங்கள். மொத்தத்தில் உங்கள் வாக்கில் கவனமாக இருந்தால், செயல் திறமை தெளிவாக இருந்தால் அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீனராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் குருவோட வீடு, இந்த வீட்டுக்கு சனீஸ்வரர் வந்திருக்கார். சோம்பேறித்தனம், உடல் ஆரோக்கியம், நரம்பு பிரச்சனை, கை கெட்டினது வாய் கெட்டாது, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், புதிய தொழில்கள் பண்ணலாமா வேண்டாம், ஏதாவது வேலைக்கு போட்டுமா வேண்டாம், இருக்கிற வேலையை பார்க்கட்டுமா தாராளமாக பாருங்கள், மேலதிகாரிகளோட கொஞ்சம் அனுசரித்து போங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் சில பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் ராகு கேது மாறப்போகிறாங்க. அந்த ராகு கேது மாறும்போது வெளிநாடோ வெளி மாநிலமோ இல்லைனா கூட உங்கள் மேலதிகாரிகள் மாறி போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக குரு இருக்கார். குரு பார்க்க போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை. 5 மாதம்தான் இருக்க போகிறார். ஆனால் அந்த 5 மாதத்துலேயே அள்ளி கொடுக்க போகிறார். கிள்ளி கொடுக்க மாட்டார். தெளிவாக இருக்கும். வீடு, வாகனம், மனைவி, மக்கள் எல்லாருக்கும் நகைகள், பணங்கள், சொத்து சுகங்கள், ஆடை அலங்காரங்கள் இது எல்லாமே அமையும். வம்பு வழக்குகள்லாம் போகும். ஏதாவது வழக்குகள் இருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு நினைத்தது நடக்கணும் அப்படின்னா ஆலங்குடியானை ஆபத் சகாயேஸ்வரரை வழிபட்டால் அற்புதமான பலன் கிடைக்கும். அங்கே போயிட்டு நான் சொல்கிற மாதிரி அர்ச்சனை பண்ணிவிட்டு மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்தால் மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறி அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.